இந்தியாவில் 2 கல்யாணத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. ஒரு கல்யாணம் ஜாம் நடந்து முடிச்சிருச்சுங்க. ஆனால் இன்னொரு கல்யாணம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஃப் வேலையே நின்றுடுச்சு. இதுக்கு ரீசன் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. அது உண்மையா இல்லையா நம்பவே நமக்கு ஒரு காலம் எடுத்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தோ அல்லது தம்ப்நெயில் பார்த்தோ வந்திருப்பீங்க. இந்த வீடியோ முழுக்க பார்த்தா தான் அப்படி என்ன இந்தியாவில் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜாம் முடிஞ்சிச்சு சொன்னால அது வேற யாருமே இல்லை, ராம் மந்தேனா அப்படிங்கிற இவரோட கல்யாணம் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவரோட பொண்ணுக்கு தான் இந்த கல்யாணம். நார்மலாவே பில்லியனர் கல்யாணம் நமக்கு பெருசா தெரியாது. எப்ப தெரிய வரும்னா பாலிவுட் ஆக்டர்ஸ்ல போய் ஜங்கு பொங்குன்னு ஆடும் போது, என்னடா இது ஒரு கல்யாணத்துல போய் ஜங்கு பொங்குன்னு ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மாதுரி தீட்சித், வருண் தவான், ரன்வீர், ஷாஹித் கபூர், கீர்த்தி சனோன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஆடுறதை விட இங்க பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆடணும்னு எல்லாரும் பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. அப்ப நீ அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஆட மாட்ட, ஒருத்தன் காசு கொடுத்தா நீ ஆட வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் என்ன கலாச்சிட்டு இருந்தாங்கன்னா, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் நீங்க போய் ஆடுவீங்க போல, ஆனா வெளியே நாங்களாம் நடிகர்கள் அப்படியே ரொம்ப ஓவரா பண்றீங்க, ஆனா உண்மை கதை இதுதான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இப்பதான் இவங்க ஆடுறது ஓப்பனா தெரியுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரைவேட் ஃபங்க்ஷன் தனியா நடக்கும். அப்பயும் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரும் ஆடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு அது பெருசா வெளியே தெரியாது. பட் இப்பெல்லாம் ஓப்பனாவே அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆகுறப்போ இது இவரோட கல்யாணம் தானா, இந்த பில்லியனர் பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் வச்சிருக்காரு, ஓகே அப்படின்ற ஒரு பின்பம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஜெனிஃபர் லோபஸ் இவங்க ஹாலிவுட் சிங்கர், இவங்க பாடிட்டே ஆடணும்னு இன்னும் பயங்கரமா எக்ஸைட் ஆட்டாங்க. ஆஹா இந்த கல்யாணம் அம்பானியோட சூப்பரா நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பின்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக்க பாருங்க, இவ்வளோ பெரிய கேக் அந்த கல்யாணத்துல வச்சிருக்கிறாங்க. ஸோ பயங்கர பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சாச்சு. அம்பானி கல்யாணம் மாதிரியே இதை கொண்டு வந்தாலும் அம்பானி அளவுக்கு இல்லை, பட் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்தியா முழுக்க பாராட்டி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒதுக்கி வச்சிங்கன்னா இன்னொரு கல்யாணம் ஹாஃப் வேலே நின்று போனது வேற யார் கல்யாணமும் இல்லை, ஸ்மிருதி மந்தனாவோடது. ஸோ ஸ்மிருதி மந்தனா பார்த்தீங்கன்னா காதலை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா அவங்களோட வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இதுல என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார். இது முதல் நியூஸ் வந்த பிறகு என்ன ஆகுது, கல்யாணம் நின்றுடுச்சு. அப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிக்க போற பையனுக்கு இவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அட் அ டைம்ல இப்படி இருக்குன்னா, அப்புறம் தான் தெரியுது இந்த பலச் அப்படிங்கிறவரு ஸ்மிருதி மந்தனாவோட கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இவரோட தனிப்பட்ட டான்ஸ் கொரியோகிராஃபரோட இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு போல. அந்த கொரியோகிராஃபர் பல மெசேஜஸ் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்மிருதி மந்தனா பத்தி கேட்கும் போது பேசுறது இல்லை, ஆனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கேன், இந்த மாதிரிலாம் கல்யாணம் நடக்க போறப்ப இவர் இந்த மாதிரிலாம் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்மிருதி மந்தானா பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது இன்டர்நெட்ல வைரல் ஆகுற ரீசன் என்னன்னா, ஸ்மிருதி மந்தனா கிட்ட போய் கிரவுண்ட்ல போய் ப்ரப்போஸ் பண்ணது, அப்படியே என் உலகமே நீ தான் அப்படி இப்படின்னு பெருசா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இவ்வளோ பண்ண பையன் அவனும் நம்மளை ஏமாத்திட்டானே. அப்போ இந்த காலத்துல இப்படிதான் போல, பணம் வச்சிருக்கிறவங்க இல்லாதவங்க இல்ல, ஏமாத்திரம் நினைச்சா ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த கல்யாணமும் இப்படியே போயிருக்கு. பட் ஸ்மிருதி மந்தனா சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, வேற என்ன ரீசனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் கண்டிப்பா இந்த பையன் என்னமோ ஏமாத்திருக்காங்க, அதனால ஸ்மிருதி மந்தனா வேற இப்படி சொல்லி அசிங்கப்படுத்த முடியாதுல, ஏன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு இப்படிலாம் இப்பதான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்லாம் 4 கேள்வி கேட்பான். அதனால இப்படி சொல்லி அவங்க மேக்கப் பண்ணி போட்டாங்க. ஆனா நிஜமா என்னன்னா இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த பையனோட இன்ஸ்டாகிராம் போய் பயங்கரமா கழுவி ஊத்துறாங்க. அதாவது ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரே இவ்வளவு கோடி சம்பாதிக்கிற பெண்கிட்டே நீ ஏமாத்துறியே, அப்ப நீ எந்த மாதிரி ஒரு ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி பயங்கரமா கழுவி ஊத்துறாங்க. ஸோ இந்த 2 கல்யாணத்தை பத்தி தான் இந்தியா ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாலிவுட் டான்சர்ஸ் கூப்பிட்டு ஆடிட்டு இருக்கேன்னு பேசுறாங்க. இன்னொரு இடத்துல பாலிவுட் கொரியோகிராஃபர் கிட்டே நீ ஏமாத்திரியாடா ஸ்மிருதி மந்தனாக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதுதான் பாலிவுட்ல வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் நம்ம தமிழ் சேனல்ல பெருசா போட மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்சதே. ஸோ இது போன்ற பல பாலிவுட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அடிக்கடி ஒரு நல்ல பாலிவுட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன்.